எனக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, நான் ஃபஸ்ட்டு எனக்கு கல்யாணம் தெரில எனக்கு. ஆனால் அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே. கண்டிப்பாக எனக்கு பிடிச்சி எனக்கு நான் நேசிக்கிற ஒரு பொண்ணை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரி. ரெண்டாவது வந்து எனக்கு இப்போ என்ன மாதிரியான ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து இப்போ என்னை வந்து காலைல எழுப்பி விடுறது, எனக்கு சாப்பாடு செஞ்சு போடுறது, ரொம்ப இந்த ஒரு அடக்க ஒடக்கமான ஒரு ஃபேமிலி கேர்ள், ஆர்த்தடாக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. என்ன பேச விட மாட்டேன். இல்லை வரேன் நான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லு. அந்த மாதிரியான ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு படிச்சுட்டு வேலை அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு ஆக்சுவலாக தேவையில்லை. ஏன்னா என்ன சொல்கிறது, அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறதுக்கு அதுக்கு தான் வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை. வேறு என்னதான். ஸோ என்னுடைய இன்னைக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பொண்ணும் ஆக்சுவலாக எனக்கு தேவையில்லை. இது ரொம்ப தலையை சுற்றுது. இன்னும் ரொம்ப கிளாஸாக இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய லெவலையும் தாண்டி என்னை டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து என்ன சொல்கிறது, அந்த பொண்ணுக்கு அடங்கி அந்த பொண்ணு எனக்கு அந்த மாதிரி ஒரு வைஃப் தான் வேணும். கிட்ட நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். இப்போ அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவளுக்கு அந்த டேஸ்ட் இருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும், அவளுக்கு தெரியணும். ஸோ உனக்கு தெரியாத ஒரு 4 விஷயம் அங்கேன்னு தெரிஞ்சுக்கணும். நான் கற்றுப்பேன் அவகிட்ட இருந்து. அப்போ தான் என் குழந்தைங்களை அந்த பொண்ணால் வந்து என்ன சொல்கிறது நல்லா படிக்க வைக்க முடியும்.